அவங்க பணி நிரந்தரம் கோருகிறார்கள், சம்பள உயர்வு கோருகிறார்கள். அதை ஆதரிப்பதை விட்டுவிட்டு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும், திராவிட மாடல் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு ஜால்ரா போடுவது மட்டுமே தன்னுடைய வேலை என்று திருமாவளவன் கற்பனை செய்திருப்பதும். விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவிற்கு ஜால்ரா அடிப்பதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆவேசமாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். யார் ஈடுபடுத்தக்கூடாது, அதானி நிறுவனத்தை எடுத்தெல்லாம் இவங்க போராடினாங்க. ஆனா இன்னைக்கு இவங்களே ராம்கி நிறுவனம், அது மாதிரி கிறிஸ்டி நிறுவனம், இது மாதிரியான விஷயங்கள்ல தனியார் நிறுவனத்தை இவர்கள் ஆதரிப்பது என்பது லஞ்ச ஊழலுக்குத்தான் வழிவகுக்கும். ஆடு மாடு மேய்ப்பவர்களை கூட அரசு ஊழியராக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருகின்ற இந்த நிலையில தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியரா மாற்றினா என்ன? ஓகே, அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. அவர்கள் மீது செலுத்தப்பட்ட அடக்குமுறை, அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வெறுப்பு பிரச்சாரம், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் பக்கம், அதுவும் குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் திருமாவளவன் அவர்கள் அதற்கு ஒரு ஜாதி சாயம் பூசுகிறார். அது மிகவும் தவறானது. அவங்க பணி நிரந்தரம் கோருகிறார்கள், சம்பள உயர்வு கோருகிறார்கள். அதை ஆதரிப்பதை விட்டுவிட்டு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும், திராவிட மாடல் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு ஜால்ரா போடுவது மட்டுமே தன்னுடைய வேலை என்று திருமாவளவன் கற்பனை செய்திருப்பதும், தூய்மை பணியாளர்களுக்கு ஜாதி சாயம் பூச முயற்சிப்பதும், அருந்ததிய மக்கள், பெருவாரியான மக்கள் இந்த பணியிலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். நீங்க என்னைக்குமே அருந்ததிய மக்களை விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ந்து புறக்கணித்து வருவதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிர்வாகிகள் அருந்ததிய மக்களை ஆணவ கொலை செய்திருக்கிறார் பல இடங்கள்ல. அதனால விடுதலை சிறுத்தை கட்சி இந்த விஷயத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு துரோகம் செய்கிறது. அதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.